ஹாய் காய்ஸ், இன்றைக்கி எங்கள் வீட்டு சமையலில் கருவாட்டு குழம்பு வைக்க போகிறோம். பாருங்கள், அதுக்கு தேவையான பொருளெல்லாம் வெங்காயம், பச்சை மிளகாய், பூண்டு, கருவேப்பிலை வச்சுருக்கிறேன். தக்காளியை ஒரு ஒடித்து வச்சுருக்கிறேன். கருவாடு கழுவி வச்சுருக்கிறேன். இது என்ன கருவாடுன்னு எனக்கு தெரியல, குட்டி குட்டியாக இருக்குது, ஆனால் நெத்திலி இல்லை. இந்த வானல் வச்சுக்கலாம். எண்ணெய் ஊற்றியாச்சு, கடுகு போட்டுக்கலாம். இன்றைக்கி எண்ணெய் என்னென்னா எஸ்விஎஸ் சன்ஃப்ளவர் ஆயில். எண்ணெய் எல்லாம் மாற்றி மாற்றி தான் செய்யணும்னு சொன்னாங்க. சரி, 2-3 நாள் இல்லை, இந்த வாரம் இந்த எண்ணெயை ஊற்றி சமைக்கலான்னு ஊற்றிருக்கிறேன். கடுகு பொரியட்டும். ஒரு வாழைக்காயும் 2 கத்திரிக்காய் தான் இருந்துச்சு, அதை வெட்டி வச்சுருக்கிறேன். பாருங்கள், கடுகு பொரிஞ்சாச்சு. வச்சுருக்கிற வெங்காயம், பச்சை மிளகாய், பூண்டு போட்டுக்கலாம். நல்லா வதங்கட்டும். இதை வதங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் மஞ்சள் தூளும் சேர்த்துக்கலாம். நல்லா வதங்கட்டும். வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போது இந்த அடித்து வச்சுருக்கிற தக்காளியை போட்டுக்கலாம். இது பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விடுவோம். தொடங்கும் போதே கேட்கணும்னு நினச்சேன், சாரி மறந்துட்டேன். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? எனக்கு ஆதரவு கொடுக்குற நல்ல உள்ளவங்களாம் நல்லா இருக்கணும். எப்படி இருக்கிறீங்க? நல்லா வதங்கட்டும். வதங்கிடுச்சு. இது கூட மிளகாய்த்தூள், குழம்பு மிளகாய்த்தூள் போட்டுக்கலாம். உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ அது மாதிரி போட்டுக்கலாம். நான் காரம் கொஞ்சம் கம்மியாக தான் வைப்பேன். காரமும் கம்மியாக இருக்கும், உப்பும் கம்மியாக இருக்கும். கழுவி வச்சுருக்கிற கத்திரிக்காயும் வாழைக்காய் ஒன்று வெட்டி வச்சுருக்கிறேன், அதையும் சேர்த்துக்கலாம். நல்லா வதங்கட்டும், பச்சை வாசனை போகட்டும். இது கூடவே கொஞ்சம் மல்லாட்டைப்பயிறு, ஒரு 50 மல்லாட்டைப்பயிறு இருக்கும், உரித்து ஊற வச்ச ராத்திரி. அதை எடுத்து இப்போ கொஞ்சம் அவிச்சாச்சு பாதி, அதையும் போட்டுக்கணும். புளியிலேயே நான் உப்பையும் போட்டு தான் புளியை கரைச்சி வச்சுருக்கிறேன், அதையும் ஊற்றிக்கலாம். ஊற்றியாச்சு. இது உப்பு மட்டும் கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கலாம், ஏன்னா கருவாட்டில் உப்பு இருக்குமான்னு தெரியல. அப்புறமா உப்பு வரப்பெல்லாம் பார்த்து சரி பண்ணிக்கலாம். இந்த கழுவி வச்சுருக்கிற கருவாட்டையும் போட்டுடலாம். போட்டு நல்லா கொதிக்கட்டும். இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ உப்பு காரெல்லாம் பார்த்து சரி பண்ணி நல்லா கொதிக்க வச்சுருங்க. நான் கரெக்டாக தான் போட்டிருக்கிறேன். அவ்வளோதான், நல்லா கொதிக்கட்டுங்க. அப்பா, கருவாட்டு குழம்பு கொதித்து முடிச்சிருச்சு. செம்ம வாசனைங்க, அவ்வளோ சூப்பராக இருக்குது. வாசனையே அப்படியே உடனே சாப்பிடணும் போல் தோணுது. அவ்வளோ ஒரு வாசனை பாருங்கள். குழம்பு கொதிச்சிச்சு, காயம் வந்துருச்சு.
ஸ்டவ்வை நிறுத்திக்கலாம். அவ்வளோ ஒரு வாசனை, அப்பா எல்லாம் சரியாக இருக்குது. கருவாட்டு குழம்பு மீன் குழம்புக்கெல்லாம் கொஞ்சம் உரப்பும் புளிப்பும் கொஞ்சம் தோணம் போட்டுக்கணும். அப்போ தான் இன்னும் நல்லாயிருக்கும். நல்லா இருக்குது. ஸ்டவ்வை நிறுத்திக்கலாம். அவ்வளோதாங்க, முடிஞ்சு போச்சு. பாய்.